அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம ரேவதி வாழ்ந்தா இதே வீட்டுல நானும் என் மாமாவும் சந்தோஷமா வாழுவோம். அப்படி இல்லைன்னா என் மாமா இருக்க இடத்துக்கு போய் நான் அவர் கூட சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்ட்டு சும்மா மூஞ்சில அடிச்ச மாதிரி அடிச்சு பேசினாங்க நம்ம ரேவதி. அந்த சாமுண்டீஸ்வரி அப்படியே ஆடி போனாங்க. இன்னொரு பக்கம் அந்த சந்திரா எல்லாத்துக்கும் ஒரு அறை விழுந்தது. நம்ம ரேவதி போறதுக்கு முன்னால சந்திராளுக்கு வசமா ஒரு அறை கொடுத்தா. அதெல்லாம் நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ஒரு குட்டி புறமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வீட்டுக்கு போன உடனே அப்படியே அதிர்ச்சி அவனங்க அந்த சாமுண்டீஸ்வரி. அதுவா கன்னடா பேர்ப்பான்னு நினைச்சா திரும்ப நிக்கிறா அப்படின்னு. அதுக்கடுத்து நம்ம ரேவதி எதுக்குமா என்கிட்ட பொய் சொல்லி நீ கன்னடா அனுப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த சாமுண்டீஸ்வரி அப்படியே அமைதியா இருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம ரேவதி கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் பயங்கரமா இருந்தது. நம்ம ராஜராஜன் என்னடானா ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. என் பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, அதாவது மாப்பிள்ளதான் தன் புருஷன் அப்படின்னு நம்ம பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. அதுக்கடுத்து அந்த சாமுண்டீஸ்வரி அந்த கார்த்திக் பைய கூட சேர்ந்து ஒரு நாள் உன்னை வாழ விடமுன்னே அப்படின்னு நம்ம ரேவதிட்ட சொல்றாங்க. அதையும் தான் பார்ப்போம். அதாவது இதே வீட்டுல நானும் என் அம்மாவும் சந்தோஷமா வாழ்றதான் தான் நாங்க இங்கே இருக்கோம். இல்லைன்னா அவர் இருக்க இடத்துக்கு நானே போயிருந்தேன் அப்படின்னு நம்ம ரேவதி சொன்னோன்னே நம்ம சாமுண்டீஸ்வரி உன் அம்மா இருக்கிற வரைக்கும் அது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்ம ரேவதி அதையும் தான் பார்க்க